ஒரு அழகிய குளத்தின் அருகில் 2 தவளைகள் வசித்து வந்தன. அவர்கள் நல்ல நண்பர்களாக ஒன்றாக வளர்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் வயலில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது மழை வந்தது. அப்பொழுது பெரிய தவளை, "நண்பா, மிகவும் மழை பெய்கிறது, எனவே எங்கேயாவது ஒதுங்குவதற்கு இடம் தேடலாம்" என்றது. அடுத்த தவளை அதற்கு சம்மதித்தது. மழையிலிருந்து ஒதுங்க அவர்கள் இருவரும் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் நுழைந்தனர். அந்த வீட்டின் சமையல் அறைக்குள் நுழைந்தனர். புது இடம் மிகவும் குழப்பமாக இருந்ததால் 2 தவளைகளும் அங்கேயும் இங்கேயும் குதித்துக் கொண்டிருந்தன. திடீரென்று நிலை தடுமாறி நிறைய பால் இருந்த பெரிய பாத்திரத்திற்குள் 2 தவளைகளும் விழுந்தன. எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களால் அந்த பாத்திரத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. முயற்சியிலிருந்து தோல்வியடைந்த ஒரு தவளை இனி வெளியே வர முடியும் என்னும் நம்பிக்கையை இழந்தது. இறுதியில் அந்த தவளை பாலில் மூழ்கி இறந்துவிட்டது. மற்ற தவளை தன்னம்பிக்கையை இழக்காமல் பாலில் நீந்திக் கொண்டே இருந்தது. பாலில் விடாமல் குதித்துக் கொண்டிருந்ததால் கடைந்த மோரில் வருவது போல பாலில் இருந்து மேலே வெண்ணெய் வந்தது. அதிசயப்பட்ட தவளை மீண்டும் முயற்சியை தொடர்ந்தது. அதனால் கடினமான வெண்ணெய் மேலே வந்தது. தவளை பாத்திரத்திலிருந்து வெளியே குதித்து பாதுகாப்பான இடம் தேடியது. நீதி முயற்சி திருவினையாக்கும். ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுகிட்டு இருந்தாரு. அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அதுல நிறைய காகங்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. தன்னோட வீட்டை சுத்தி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த காகங்கள் எல்லாத்தையும் அந்த விவசாயிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் தன்னோட வீட்டுல இருந்த பழைய சாப்பாடு, தானியங்கள்னு எல்லாமே காக்கைகளுக்கு சாப்பிட கொடுப்பாரு. ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டுக்கிளிகள் வந்துச்சுங்க. அதுங்க நிறைய தானியங்கள் மட்டும் இல்லாம பயிர்களையும் தின்னு தீர்க்க ஆரம்பிச்சுச்சுங்க. அதை பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்கிளிகளை துரத்தணும்னு முயற்சி செஞ்சாரு. ஆனா நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்ததால அவரால் எல்லாத்தையும் விரட்ட முடியல. ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒண்ணுமே செய்ய முடியாம வருத்தத்துல அங்கேயே உட்கார்ந்து தன்னோட நெல் பயிர்களை வெட்டுக்கிளிகள் தின்னு நாசமாக்குறத பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வருத்தமா உட்கார்ந்திருந்த விவசாயிய பார்த்த காகங்கள் உடனே பறந்து வந்து வெட்டுக்கிளிகளை பிடிச்சு திங்க ஆரம்பிச்சுங்க. இத பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வெட்டுக்கிளிகளையும் பிடிச்சு தின்ற காகங்கள் அனைத்தையும் பார்த்த விவசாயி, "அடடா, இத்தனை நாள் நமக்கு தொந்தரவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காக்கா எல்லாம் தான் கொடுத்த சின்ன உணவுக்காக இப்ப நமக்கு உதவி செஞ்சு நம்மளை காப்பாத்திடுச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அன்னையிலிருந்து விவசாயி காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாரு. நீதி உணவு கொடுத்தவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும்.